ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட கப்பல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டர்க்ஸ் அண்ட் கைக்கோஸ் கண்ட்ரியில் இருக்குது. இது ஒரு சின்ன ஐலாண்ட். இது பேர் கிராண்ட் டர்க் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்க இந்த கண்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 8 ஐலாண்ட் சேர்ந்தது தான் இந்த டர்க்ஸ் அண்ட் கைக்கோஸ் கண்ட்ரி. இது ஒரு பிரிட்டிஷ் டெரிட்டரியில் வருது. இந்த கண்ட்ரியில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். வெறும் 46,000 சம்திங் சில்லற தான் வருது. அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 430 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ரொம்பவே ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி தான் இது. இங்கே யூஸ் பண்ணுற கரன்சி வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் பேசுகிற லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ நமக்கு இங்கே வெளியில் போய் யார் கூடனா பேசணும்னா நம்மளுக்கு எந்த கம்யூனிகேஷன் இஷ்யூ எதுவும் இருக்காது. ஸோ வாங்க போய் இங்கே என்னெல்லாம் இருக்குது, இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஐலாண்ட் சொன்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச இடம் பீச் தான். கடலை பார்த்தாலே போய் குளிக்கணும்னு தோணும். அதுவும் இந்த தண்ணியை பாருங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பக்கம் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம்னா நம்ம இந்த சைடில் வந்துட்டு ரான் ஜானோட சர்ஃப் ஷாப் ஒன்று இருக்குது. நம்ம ரைட் சைடில் வந்து டைமண்ட் இன்டர்நேஷ்னல் அது ஒரு ஷாப் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் தான் உள்ள வச்சுருப்பாங்க. நம்ம க்ரூன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 10% இல்லை 20% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எதனா கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தேன், அங்கே வந்து நாசா ராக்கெட்லாம் இருந்துச்சு. சரி அது என்னவா இருக்குன்னு போய் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது இங்கே நாசா ஃப்ரெண்ட்ஷிப் 7 சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். அது 1962 இங்கே தான் ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருக்குதுன்னு. வாங்க அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். February 20, 1962 இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 7 சொல்கிற ஸ்பேஸ் கேப்சியூல் ஆட்லஸ் ராக்கெட் மூலயமா கேப் கனாவரல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி இருக்குது. இது ஃப்ளோரிடா யூஎஸ்ஏல இருக்குது. இது ஒரு ஃபர்ஸ்ட் க்ரூ ஆர்பிட்டல் மிஷன் சொன்னாங்க. இதில் வந்து நாசா ஆஸ்ட்ரோநாட் ஜான் கிளென் இவங்க வந்து நம்ம எர்த்தை 3 ரவுண்டு சுற்றி வந்தாங்க. அப்போ சில டெக்னிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால இந்த ஐலாண்டில் ஒரு 800 மைல்ஸ் தூரத்தில் அவங்க கேப்சூல் தண்ணியில் விழுந்திருக்கு. 21 நிமிஷத்தில் அவங்கள இந்த கேப்சூல் வந்து சேஃபாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாசா ஆஸ்ட்ரோநாட் ஜான் கிளென் ஒரு ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டு ஆர்பிட் த எர்த் இன் ஃப்ரெண்ட்ஷிப் 7 ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஷிப் 7 ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நாசா வந்து ரிசர்ச்காக யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இதோட எக்ஸாக்ட் சேம் ரெப்ளிகா ஜாக்ஸ் மேக்கார்ட்னி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிராண்ட் டர்க்கில் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த க்ரூஸ் டெர்மினலில் ஒன்று இருக்குது. சரி, இங்கே இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனேன். இந்த பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நேராக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு உடனில் பே கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே தான் எல்லாம் ஷோர் எக்ஸ்கர்ஷன் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கயாக்கிங், அப்புறம் பேடல் போர்டிங், அப்புறம் ஸ்னோக்லிங், அந்த மாதிரி எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே தான் ப்ரைவேட் போட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இந்த பக்கம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மாதிரி தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஐலாண்டுக்கு மோஸ்ட்லி எல்லாம் ஷிப்பில் தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ளைட்லேயும் வரலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து எதனா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் புக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக புக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய வேல் போல் இருக்குது. இது கல்லாலே கட்டி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.